ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க மூனை கண்பாலா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர் ஏகே வந்து இட்லி கடை பத்தி தான் படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை கதை வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலாக வந்து பாத்தீங்கன்னா இட்லி கடை அப்படின்னு ஒரு பெயர் வச்சுட்டாரு. நான் கூட ட்ரையல் எல்லாம் பார்க்கும்போது எப்படி ஒரு அண்ணாமலையில் ரஜினி சார் வந்து எப்படி ஒரு பால் பண்ண வச்சு அப்படியே ஒரு பெரிய ஹோட்டல் ஸ்டாரா ஆக போறாரு அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு மூட்ல போனா அது வந்து சூப்பராகவே வந்து படத்தை வந்து ஒரு கிராமத்து பின்னணியில ஒரு இட்லி கடை வந்து பாத்தீங்கன்னா தனுஷோட அப்பாவா வந்து பாத்தீங்கன்னா ராஜ்கிரண், தனுஷோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா கீதா கைலாசம் வந்து அவரோட ஒரு கிராமத்துல ஒரு சங்கராபுரம்ன்ற ஒரு கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இட்லி கடை வச்சிருக்கிறாங்க. ஆனா தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டரிங் முடிச்சனால இந்த ஊர்லயே என்னால எப்படி வாழ முடியும், நான் போயிட்டு வெளிநாட்டுல போயிட்டு சம்பாதிக்கிறதுக்காக போறாரு. இருந்தாலும் ராஜ்கிரண் நீ எப்படியா இருந்தாலும் நம்ம கடையை நீ தான்ப்பா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் தனுஷ் வெளிநாடுல போயிட்டு அவர் பாத்தீங்கன்னா சத்யராஜ் சார் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் ஒன்று ரன் பண்றாரு. அதுல பாத்தீங்கன்னா சத்யராஜுக்கு பசங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அருண் விஜய் நடிச்சிருக்காங்க. அவங்க சத்யராஜுக்கு மகளா வந்து பாத்தீங்கன்னா ஷாலினி பாண்டே நடிச்சிருக்கிறாங்க. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தனுஷுக்கும் ஷாலினி பாண்டேக்கும் ஒரு கல்யாணம் நிச்சயம் பண்றாங்க. பட் தனுஷுக்கு வந்து ஒரு யதார்த்தமான கால் வந்து அவர் மறுபடியும் வந்து ஒரு ஊருக்கு வர வேண்டியதாயிருது, கிராமத்துக்கே வர வேண்டியதாயிருது. அதுக்கப்புறம் ராஜ்கிரண் அவர் நடத்தி அந்த இட்லி கடையை வந்து அவர் எப்படி காப்பாத்துறாரு அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இட்லி கடையை வச்சு இவ்வளவு விஷயம் வந்து நம்ம கிட்ட வந்து கொண்டு சேர்க்க முடியுமா அப்படின்றதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட். படம் வந்து நமக்கு பழக்கப்பட்ட ஒரு சீக்வன்ஸா இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃபீல் குட் மூவியா கொண்டு வந்திருக்கிறாரு. இது முழுக்க முழுக்க கிராமத்து பின்னணின்றதுனால அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அது எவ்வளவு கிறிஸ்பா நம்ம காமிக்கணுமோ காமிச்சிருக்காங்க. இதுல வந்து நிறைய ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. அதுல முக்கியமான பாத்தீங்கன்னா அந்த அருண் விஜய், நம்ம சத்யராஜ் சார், பார்த்திபன், அப்புறம் சமுத்திரகனி, இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்ல வந்து அது நித்யா மேனன்லாம் வந்து கிராமத்து தனுஷுக்கு வந்து ஈக்குவலா வந்து அவங்களும் அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஒரு நிறைய விஷயம் வந்து தனுஷ் சொல்றாரு. இந்த படத்துல தனுஷ் வந்து தன்னோட மெச்சூரிட்டியை காமிக்கிறாரு. ஒரு டைரக்டர்னா வேற யாரா இருந்தாங்கன்னா நான் தான் இந்த படத்தை ஃபுல்லா தாங்குவேன் அப்படின்றது இல்லாம இந்த படத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவலான ஒரு சீக்வன்ஸை கொடுத்து படத்தை வந்து ஈஸியாவே கொண்டு போயிருக்கிறாரு. இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அம்மா அப்பா, நம்ம அம்மா அப்பாக்கான அம்மா அப்பா, இவங்களுக்குலாம் வந்து இந்த படம் நிச்சயமா பிடிக்கும். ஏன்னா அவங்க எப்படி ஒருத்தவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து தனுஷ் வந்து எக்ஸலண்டாவே பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம இப்ப இருக்கிற நம்ம வந்து இந்த வெறும் இந்த ட்ரக்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த கன் ஷாட்டு அதெல்லாம் மாதிரி நிறைய வந்து படத்தை பார்த்து பார்த்து சலிச்சு போன நமக்கு இந்த படம் உண்மையிலே இட்லி கடை படம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான படம் தான். இந்த இட்லி கடை வந்து தனுஷ் ஏன் நிறைய பேர் கேட்பாங்க தனுஷ் படம் ஏன் சார் சக்சஸ் அடையுதுன்னா, தனுஷ் எப்போ எடுக்கிற படம் இருந்தாலும் அவர் யாரடி நீ மோகினிக்கு அப்புறம் அவர் எடுக்கிற படம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிற படம் தான் அவர் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதனாலதான் அவர் படமும் சக்சஸ் ஆகுது. இந்த படத்துலையும் வந்து அதே விஷயத்த வந்து நல்லா ட்ரை பண்ணி ஒரு ஒரு ஃபீல் குட் படத்தை கொடுத்துட்டு இந்த அவரோட ஸ்டாண்டர்டை வந்து இன்னும் தக்க வச்சிருக்கிறாருன்னே சொல்லலாம். தனுஷுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனை காண்பாளா.